பாடி. அவனை ஏன் இங்க கூட்டு வந்தீங்க? ஜெயில தள்ளி இருக்க வேண்டியதானே? லிசன், யுவர் டாட்டர் இஸ் மேஜர். நான் ஆசைப்பட்டு அவன் கூட போனேன்னு சொன்னா என் வேலை போயிடும். டேக் கேர். திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் வார்னிங். இனிமே இப்படி பண்ணா ஆக்ஷன் தான். அண்டர்ஸ்டாண்ட்? கம் ஆன் லேட்ஸ். ச்சே, அறிவு இருக்கா உனக்கு? இவன் கூட ஓடி போக பாத்தியா? இவ்வளவு பெரிய லண்டன்ல இவனை விட்டா ஒரு நல்ல ஆளே கிடைக்கல உனக்கு. ஏன் இவருக்கு என்ன குறை? என்ன குறையா? சொல்லிக்கிற மாதிரி உருப்படியா ஒரு வேலை இருக்கா இவனுக்கு? யோ வேலையை பத்தில நீ பேசாத. உன் குடிப்பழக்கத்தால உனக்கு வேலை போன கதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நான் அப்படி இல்ல. வக்கீல் வெடிமுத்தோட கிளர்க் நானு. இந்த பாரு, நான் விரதத்துல இருக்கேன். 41 நாள்ல 36 நாள் ஓடி போச்சு. விரதம் முடிஞ்சு ஐயாட்ட போனா மறுபடியும் வேலை சேர்த்து பாரு, கை நிறைய காசு கொடுப்பாரு. ஆனா உன் விஷயத்துல அப்படி இல்ல. அந்த வக்கீல் வெடிமுத்து இருக்கானே, அவனே ஒரு வேலை இல்லாத பையன். அவன் உனக்கு எப்படி வேலை கொடுக்க போறான்? நீ எப்படி சம்பாதிப்ப? நானா ஒரு நாளைக்கு 10 லட்சம் பவுண்ட் சம்பாதிப்பேன் தெரியுமா? அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? ஒரு நாள் வேண்டாயா, ஒரு மாசம் எடுத்துக்க. 1 லட்சம் பவுண்ட் சம்பாதிச்சு கொண்டு வா. ஏன் பண்ண உனக்கு தரேன். சவாலா? நிச்சயமா சவால். சவாலை ஏத்துக்கிறேன். சரி, நீ ஒரு மாசத்துக்குள்ள சம்பாதிச்சு கொண்டு வரலன்னா 31வது நாள் உன் பொண்ணை எவனுக்கு கொண்டாலும் கட்டி குடியா? பாத்துருமா? பாத்துருவோம். பாத்துருவோயா? 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 என்னடா ஏதாவது ப்ராப்ளமா? ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எல்லாம் நார்மலா இருக்கு. நீ கவலைப்படாத. இல்ல 2 நாளா மூச்சு சரியா விட முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா. இந்த பாரு, 20 வருஷமா நான் உங்க ஃபேமிலி டாக்டர் மட்டும் இல்ல, உன் ஃப்ரெண்டா இருந்திருக்கேன். எனக்கு தெரியாதா? இத்தனை வருஷத்துல பார்வதியோட ஹெல்த் இவ்வளவு சீக்கிரமா இம்ப்ரூவ் ஆகி நான் பார்த்ததே இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? என்ன? பேர வரல, அந்த சந்தோஷம் தான். இருக்காதா பின்ன? எங்களுக்கு இருக்கிற ஒரே பேர அவன் தானே. ஆமா, என் பொண்ணு என் பேச்சை கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கோபத்துல சத்தம் போட்டேன். மாப்பிள்ளை கோச்சிட்டு போயிட்டாரு. சின்ன வயசுல என் பேரனை பார்த்தது. ஆக்சிடென்ட்ல எங்களுக்கு கண்ணு போனப்ப அவளை அவன் புருஷன் அனுப்பல. அவ உயிர் போனப்ப அந்த தகவலை கூட எங்களுக்கு சொல்லி அனுப்பல. இத்தனை வருஷம் கழிச்சாவது தாத்தா பாட்டி என் ஞாபகம் வச்சுட்டு வர்றானே. அவன் எப்படியோ ட்ரேஸ் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. எங்களுக்கும் தாண்டா ஆச்சரியமா இருக்கு. சோனா தானே? ஐயோ, இந்த தடவை நான் தோத்துட்டேன். பாட்டி ஜெயிச்சிட்டாங்க. எப்போ நீ தான் தோப்ப. ஏன் அங்கிள்? இவங்க யாரையாவது ஒரு தடவை தொட்டாலோ, யார் குரலையாவது ஒரு தடவை கேட்டாலோ ஆயுஸ் பூரா மறக்கவே மாட்டாங்க. ஆமா, நீ தனியாவா வந்த? இல்ல அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க. யாரு? பேபியா? எப்படி அங்கிள் இருமினா கூட கண்டுபிடிச்சிடுறீங்க? அதாம ஆண்டவன் எங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம். எங்க உன் புருஷன் வெடிமுத்து வரலையா? இங்கதான் எங்கேயும் இருந்துச்சு. வந்துட்டேயா. நீங்க கூப்பிட்டதாக டாக்டர் சொன்னாரு. புறப்படும் போது பெரிய பேபி கிளம்பிருச்சு, சின்ன பேபி கிளம்பிருச்சு. எங்க எதுக்கியா கூப்பிட்டீங்க? என் பேரன் சரவண வரப்போறா. சரி, என் சொத்து பூராவும் அவன் பேர்ல எழுதணும். ஐயா, இத போன்ல சொல்லியிருந்தீங்கன்னா பத்திரத்தோட வந்திருப்பேன்ல. போன் இல்லைன்னு உனக்கு தெரியாது? ஆமா, சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியலன்னு தான் போனை கட் பண்ணேன். உடம்ப பாத்துக்க இவன் இருக்கான், சொத்தை பாத்துக்க நீ இருக்க, அப்புறம் எதுக்கு போனு? இருந்தாலும் போன் இல்லாத வீடு. ஏயா, ஜூனியரா இருந்த உன்னை சீனியர் ஆக்கி மொத்த கிளைண்ட்டையும் கையில கொடுத்து எனக்கு புருஷங்கிற அந்தஸ்தையும் உனக்கு கொடுத்து வச்சிருக்கேனா? ஏன் இந்த கிளைண்ட்டையாவது கைவிடக்கூடாதுன்னு தான். ஆமா மாமா, பிளைண்டா இருந்தாலும் நல்ல கிளைண்டுமா. அப்ப சொன்னதை செய்ய. என்ன சொன்னாரு? சும்மா ஏமா அவனை மிரட்டுற? எனக்கு நல்ல துணையா இருப்பாருன்னு நினைச்சேன். பேர்ல தான் வெடி, மத்ததுக்கெல்லாம் புஸ்வானந்தா. பேபி, வெடிமுத்து ரொம்ப கெட்டிக்காரன், நல்லா வருவான். பாத்தியா, அவரே நம்புறாரு, நீ நம்ப மாட்டேங்கிற. ஐயா, என்னைய நம்புற மாதிரி உங்ககிட்ட இருந்தாரு பாருங்க மேனேஜர் கணேசன், அவரையும் நம்புங்க ஐயா. அவனை பத்தி பேசாத, குடிகார பைய. குடிக்காத, குடிய நிறுத்துறான்னு சொன்னேன், நிறுத்தல, அவனையே நிறுத்திட்டேன். என்ன இருந்தாலும் கணேசையா செருப்பால் அடிப்பேன். எதுக்கியா அவனை போய் செருப்ப கொண்டு அடிச்சுக்கிட்டு? ஒன்னதான். நன்றிங்கய்யா. அப்ப பேபி நான் கிளம்புறேன், கார் எடுத்துட்டு போவா. கார் என்னது, நீ நடந்து போயா? உடம்ப பாத்துக்கமா, ரொம்ப மெலிஞ்சுக்கிட்டே போறேன். வரட்டா? அங்கிள், அத்தை எங்க? பெட்ரூம்ல இருக்கம்மா. நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். ராஜசேகர், பார்வதிக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் அவ உடம்பு கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. ஏற்கனவே 2 அட்டாக் வந்திருக்கு. அவளை நீ தான் பூ மாதிரி பாத்துக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும். எல்லாம் உன் கையில தான் இருக்கு. இனிமே அவ சந்தோஷமா தான் இருப்பா. ஏன்னா என் பேரன் வரப்போறான்ல. வெடிமுத்து சார், ஐயா என்ன சொன்னாரு? வேலை சேர்த்துக்கிறேன். அது ஒண்ணுமில்லடா கணேசா, பெருசு ரொம்ப கோவமா இருக்கு. அவர் பேரன் சரவணே அமெரிக்கால இருந்து வர்றானா. அவன் வந்தவன அவனை வச்சு பால் போட்டு உனக்கு வேலை வாங்கிடுவான். ஆனா அதுல நோ ப்ராப்ளம்டா கணேசா, தைரியமா நான் இருக்கேன்ல. ஏன்னா 1000 தான் அவர் சொன்னாலும். ஏன்டா என்கிட்ட பேசிட்டு எங்கேயா பாக்குற? என்ன விஷயம்? டேய் கதிர், நீ போ, நீ வாடாங்க. நான் உன்னை எப்ப வர சொன்னேன், எப்ப வந்திருக்க? இப்போவாது வந்தனே, அதுக்கு சந்தோஷப்படுங்க. பேசாத. இந்தா, இதுல 10,000 பவுண்ட் இருக்கு, பத்திரம். சார், எனக்கு எப்பெல்லாம் பணம் வேணும்னு தெரிஞ்சு கரெக்டா கொடுக்குறீங்களே, ரொம்ப நன்றி சார்.
இது குலகார ஆண்டனிக்கு ஜாமீன் எடுக்கிறதுக்கு. இதுல ஏதாச்சும் குளறுபடி ஏற்பட்டுச்சு என்ன நடக்கும் தெரியுமா? உங்க டங்குவார் வந்துருன்னு நல்லா தெரியும். அது நடக்கும், ஜாக்கிரதை. டாக்டர், எஸ் எக்ஸ்கியூஸ் மீ. தம்பி கொஞ்சம் வாங்க சார். இந்த பையன் கிடருக்கானே என்னோட அசிஸ்டன்ட் சார். வணக்கம் சொல்லு. வணக்கம். அப்புறம் சார் போற வழியில கோர்ட்ல என்ன கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? நான் அந்த பக்கம் போலியே. ரொம்ப நல்லதா போச்சு. வண்டி என்ன கொடுங்க, நம்ம இறங்கி அனுப்புறோம், அப்புறம் நீங்க போங்க. வெரி குட். கிரேசி ஃபெலோஸ். வாங்க வாங்க. எப்படிதான் பேபி ஒன்று வச்சு சமாளிக்கிறாங்க.